கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளின் கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, மகனே மகளே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பலதரப்பட்ட வியாதினால, பலதரப்பட்ட பிரச்சனையினால, வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நெருக்கங்கள், போராட்டம், இழப்பு, கண்ணீர், வேதனை, வருத்தம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்கி பார்க்கிறபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆம், ஆண்டவராகிய தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். மனிதன் உங்கள் கைகளில் பணம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தால் மனிதர்கள் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார்கள். இவைகள் இல்லாத பொழுது நம்மை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் யார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியில், வேதனின் மத்தியில் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் கண்ணோக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் கண்ணோக்கி பார்த்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை களிப்பாய் மாறும். கண்ணீரோடு நின்ற மரியாளை கண்ட என் இயேசு என் வாழ்க்கையை களிப்பாய் மாற்றினார். இழப்பின் மத்தியிலே அந்த அன்னாள் கண்ணீரோடு நின்ற பொழுது இழந்து போன லாசருவை திரும்ப கொடுத்து அன்னாலை களிப்பாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் இழப்பின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, வேதனின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற உங்களை என் தெய்வம் இயேசு கண்ணோக்கி பார்க்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கை இனி களிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் நீர் என் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு அற்புதங்களை செய்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற அன்புகை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.